வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் நடந்த மோதல்ல இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி பாகிஸ்தானை அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 விமானப்படை தளங்களை இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி தாக்கியிருக்காங்க. இந்த விஷயம் பாகிஸ்தானுக்கு தற்போது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்தியாவிடம் இருக்கக்கூடிய மற்ற மிசைல்களை பயன்படுத்தி தங்களை தாக்குனாங்கன்னா தங்களால அந்த தாக்குதலை தாங்கவே முடியாது அப்படிங்கிற விஷயத்த பாகிஸ்தான் தற்போது உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்திய மிசைல்களோட சக்தி என்ன அப்படிங்கிறது தற்போது பாகிஸ்தானுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தானை சேர்ந்த டாக்டர் அகில் அக்தர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் இந்தியாவுடைய இன்னொரு முக்கியமான ஆயுதம் குறித்து தன்னோட அச்சத்தை தெரிவிச்சிருக்காரு. அதாவது இந்த ஆயுதத்தை கொண்டு இந்தியானால சீனா மற்றும் அமெரிக்காவையே தோற்கடிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. டாக்டர் அகில் அக்தர் எந்த ஆயுதத்தை பத்தி சொல்றாரு, அந்த ஆயுதத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பம்சங்கள் என்ன, பாகிஸ்தான் ஏன் அந்த ஆயுதத்தை கண்டு அஞ்சு நடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியா சமீபத்தில் நடத்திய ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவோட மிசைல்ஸோட பவர் என்ன அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா நடத்தக்கூடிய மிசைல் சோதனைகள் வெறுமன ஷோ ஆஃப் செய்வதற்கு மட்டும் இல்ல அப்படிங்கிறது தற்போது பாகிஸ்தானுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி நடத்திய தாக்குதல் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால பிரம்மோஸ் மிசைல்களை தடுக்கவே முடியல. பாகிஸ்தான் இந்திய மிசைல்களை தடுப்பதற்கு பெரிதும் நம்பிட்டு இருந்தது சீனாவுடைய HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவோட மிசைல்களை எதுவுமே செய்ய முடியல. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் தற்போது இந்தியாவுடைய மிசைல் டெவலப்மெண்ட்ஸை ரொம்ப உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாங்களும் தங்களோட மிசைல் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கு சில முயற்சிகளை ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்தில் கூட பாகிஸ்தான் அபேபிள் அப்படிங்கிற ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலஸ்டிக் மிசைலை சோதனை செஞ்சாங்க. இந்த அபேபிள் மிசைல் MIRV அப்படிங்கிற மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பம் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 2200 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா பாகிஸ்தான் நடத்திய இந்த அபேபிள் மிசைல் சோதனை தோல்வியில முடிவடைஞ்சிருக்கு. இது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில தான் பாகிஸ்தானை சேர்ந்த மிகவும் முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டான அகில் அக்தர் இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய நேஷனல் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு போயிருந்தாரு. அப்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, இந்தியாவோட மிசைல் கேப்பபிலிட்டி பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம கடலில் இருந்து பயன்படுத்தக்கூடிய அணு ஆயுத மிசைல்களை தற்போது இந்தியா மிகப்பெரிய அளவுல டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மிசைல்கள் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா வரும் காலத்துல இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்களை அழிப்பதற்கு இந்தியா தற்போது அமெரிக்காவுடைய GBU-57 மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர் போன்ற பாம்ஸையும் தயாரிக்க போறாங்க. இந்த விஷயங்கள் வரும் காலத்துல பாகிஸ்தானை மிகப்பெரிய அளவுல பாதிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பா கடலில் இருந்து பயன்படுத்தக்கூடிய சம்மரின் லான்ச் பாலஸ்டிக் மிசைல்கள் இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன் மற்றும் அரேபியன் சீல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ கொடுக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்தியா ரொம்ப அக்ரெசிவா அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் சம்மரின் லான்ச் பாலஸ்டிக் மிசைல்களை உருவாக்கும் வேலைகளை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இந்த பிராந்தியத்தோட
பாதுகாப்பிற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்தியா தன்னோட நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரின் திட்டங்கள் மற்றும் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரின் திட்டங்களை தற்போது வேகப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் திட்டங்களையும் தற்போது விரிவுபடுத்தி இருக்காங்க. இந்த விஷயங்களை பயன்படுத்தி இந்தியானால வரும் காலத்துல இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னோட முழு கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. தற்போது நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் இந்தியாவுடைய நேவல் பவர் மற்றும் மேரிடைம் ஸ்ட்ராட்டஜியில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதா அவர் சொல்றாரு. இதன் காரணமாக இந்த பிராந்தியத்தோட பவர் பேலன்ஸ் மட்டும் பாதிக்கப்படல, குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பேலன்ஸ்லையும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. இந்தியாவுடைய நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரின்கள் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது குறிப்பா INS அரிகாந்த் மற்றும் INS அரிகாட் அப்படிங்கிற 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவிடம் இருக்குது. இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கிட்டத்தட்ட 6000 டன் எடை கொண்டது. இந்த 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை இந்திய கடற்படையில் இணைத்ததன் மூலம் இந்தியாவோட நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டியோட பலம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஏன்னா இந்த வகை நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரின்கள்னால அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை அதிக அளவுல எடுத்து சென்று தாக்குதல்களை நடத்த முடியும். குறிப்பா சொல்லணும்னா இந்த INS அரிகாந்த் கிளாஸ் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்னால 750 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட 12 K-15 சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை எடுத்து சென்று தாக்குதலை நடத்த முடியும். அடுத்து 3 முதல் 4 K-4 அப்படிங்கிற 3500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களையும் இந்த நீர்மூழ்கி கப்பல்னால எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த விஷயம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை கொடுத்திருக்கு. இது தவிர 6000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட K-5 மற்றும் 8000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட K-6 அப்படிங்கிற 2 சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்களோட டெவலப்மெண்ட் தற்போது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் கூடிய விரைவில் K-5 மற்றும் K-6 மிசைல்களோட சோதனையை இந்தியா நடத்துவாங்க. அடுத்து S-4 மற்றும் S-4 ஸ்டார் அப்படிங்கிற 2 அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியா கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் தற்போது இந்தியாவிடம் உள்ள INS அரிகாந்த் மற்றும் INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல்களை விட பெரிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களாயிருக்கும். இதன் காரணமாக அதிக எண்ணிக்கையில சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை எடுத்து சென்று தாக்குதல்களை நடத்த முடியும். டாக்டர் அகில் அக்தர் மேலும் என்ன சொல்றாருன்னா, இந்தியா டெவலப் செய்து வரும் சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் மற்றும் நியூக்ளியர் பவர்ட் சப்மரின்களோட கேப்பபிலிட்டிஸை பார்க்கும் பொழுது வரும் காலத்துல இந்திய பெருங்கடல் பகுதியில சீனா மற்றும் அமெரிக்காவை கூட இந்திய கடற்படையினால தோக்கடிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது தற்போது இந்தியாவிடம் 400 நியூக்ளியர் வார்ஹெட்டுகள் இருக்குது. அந்த 400 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ்ல உடனடியா 100 வார்ஹெட்டுகளை தற்போது தன்னிடமுள்ள சப்மரின் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள்ல பொருத்தி இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள INS அரிகாந்த் மற்றும் INS அரிகாட் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்ல மறைச்சி வைக்க முடியும். இந்த 100 அணு ஆயுதங்களை இந்திய பெருங்கடல் பகுதியில ஏதாவது ஒரு பகுதியில இந்தியாவால நிலைநிறுத்த முடியும். இந்தியாவோட இந்த கேப்பபிலிட்டி வல்லரசு நாடுகளான அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்தியாவை எதிர்த்து இந்திய பெருங்கடல் பகுதியில இந்த நாடுகளால ஒரு நேவல் பேட்டில்ல ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா 100 அணு ஆயுதங்களை பயன்படுத்தி இந்தியா ஒரு தாக்குதலை நடத்தும் பொழுது அந்த தாக்குதலால ஏற்படக்கூடிய சேதத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது.
அது மட்டும் இல்லாம இந்தியாவிடம் உள்ள சப்மரீன் லான்ச் பாலஸ்டிக் மிசைல்கள்ல MIRV அப்படிங்கிற மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால ஒரே மிசைலை பயன்படுத்தி கிட்டத்தட்ட வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு தூரத்துல இருக்கக்கூடிய 10 இலக்குகள் மீது ஒரே நேரத்துல தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த விஷயம் இந்தியா டிக்ளேர் செஞ்சிருக்க மினிமம் டிட்டரண்ட் பாலிசி அப்படிங்கிற விஷயத்துல இருந்து முற்றிலும் வேறுபட்டதா இருக்குது. இந்தியா இந்த பகுதியில ஒரு அக்ரஸரா இருக்காங்க. இந்தியா தொடர்ந்து இது போன்ற ஆபத்தான மிசைல்களை தயாரிப்பதன் மூலம் இந்த பிராந்தியத்தோட ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெபிலிட்டியே கேள்விக்குறியாக்கப்படுது அப்படின்னு அவர் சொல்றாரு. டாக்டர் அக்தர் தன்னோட ஸ்பீச்ல ஆஷ்லி ஜே டெலிஸ் அப்படிங்கிற முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டோட ஆர்டிக்கலை மேற்கோள் காண்பிக்கிறாரு. அதாவது இந்தியா தற்போது சீனாவை கவுண்டர் செய்வதற்கு தான் தன்னோட கடற்படைய வலிமைப்படுத்தி வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியா டெவலப் செய்யக்கூடிய ஆயுதங்கள் மற்றும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை பார்க்கும் பொழுது சீனா இந்தியாவோட டார்கெட் கிடையாது. இந்திய பெருங்கடல் பகுதியில அமெரிக்காவே வந்தாலும் அவங்களையும் எதிர்த்து நிற்கும் வகையில இந்தியா தன்னோட நியூக்ளியர் டிட்டரண்ட்டை மிகப்பெரிய அளவுல வலிமைப்படுத்துறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதன் காரணமாக தான் பாகிஸ்தான் ஐநாவோட செக்யூரிட்டி கவுன்சில் மற்றும் அமெரிக்கா தலைமையில் இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகளிடம் இந்தியாவோட இன்டர்கான்டினென்டல் பாலஸ்டிக் மிசைல்களை தயாரிக்கும் திட்டங்களுக்கு தேவையான முக்கியமான பாகங்களை சப்ளை செய்யக்கூடாது அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்தியா டெவலப் செய்யும் அக்னி 5, அக்னி 6, K5, K6 போன்ற மிசைல்கள் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு மட்டும் அச்சுறுத்தல் கிடையாது, உலகத்தோட அமைதிக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதிலிருந்து பாகிஸ்தான் தற்போது இந்தியாவுடைய மிசைல்களை கண்டு எப்படி அஞ்சு நடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட மிசைல் டெவலப்மெண்ட்டை வச்சு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் மத்தியில இந்தியாவை ஒரு வில்லனா காண்பிப்பதற்கு பாகிஸ்தான் முயற்சி செய்றாங்க. என்ன பொறுத்தமட்டில் பாகிஸ்தானுடைய இது போன்ற பிரச்சாரங்கள் ஒரு பயத்தின் வெளிப்பாடாதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி நடத்திய தாக்குதலையே பாகிஸ்தானால தாங்க முடியல. வரும் காலத்துல அக்னி மற்றும் K5, K6 போன்ற மிசைல்களை பயன்படுத்தி இந்தியா ஒரு தாக்குதலை நடத்தினாங்கன்னா பாகிஸ்தான் உலக வரைபடத்திலே இல்லாமல் போகும். இதன் காரணமாக தான் பாகிஸ்தானி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் தற்போது கதற ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.